வணக்க மக்களே, நான் பாய் பார்த்தீங்கன்னா சூப்பரான ரெசிபிங்க. புதுவிதமான முறையில் மட்டன் ஸ்டப் பண்ணி முட்டை போண்டா செய்து கொடுத்தாங்க. நல்லா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிட்ற மாதிரி மொறுன்னு சூப்பராக இருந்ததுங்க. மழைக்கேற்ற உணவுங்க, வேறு லெவலில் இருந்ததுங்க. டேஸ்ட்டு சுவை பார்த்து அப்படியே நாக்கில் நடனம் அடிச்சிங்க. எந்த சுவை எங்களுக்கு வேணுமா நான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் சாப்பிட்றேங்க. வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். பாய் தம்பி, மட்டன் கைமாவா முட்டையும் வாங்கினா சொன்னீங்க? ஆமாம் தம்பி, வாங்கினா வந்தாச்சு. இது வச்சு என்ன பண்ண போகிறோம்? மட்டன் முட்டை போண்டா செஞ்சு தர போறேன் தம்பி. மட்டன் முட்டை போண்டா? ஆமா தம்பி. ஐயா, நீ மட்டன் முட்டை போண்டா பாய் செய்யறாரு, ஒரு பிடி பிடிக்கிறான். முட்டை வேக வைக்க பாத்திரத்தை வச்சுக்கலாம். கல்லுப்பு சேர்த்துக்கலாம். முட்டை வேக வைக்க மூடி போட்டுக்கலாம். முட்டை நல்லா வந்துச்சு, இறங்கி உரிச்சு எடுத்துக்கலாம். மட்டன் கொத்துக்கறி செய்ய பாத்திரத்தை வச்சுக்கலாம். 150 ml எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். 4 லவங்கம் சேர்த்துக்கலாம். 4 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சு 600 கிராம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பாதம் வந்துச்சு. இந்த டைம்ல 50 கிராம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போயிடுச்சு. 1/2 கிலோ தக்காளி சேர்த்துக்கலாம். மட்டன் கொத்துக்கறி வாங்கினதுங்க. மட்டன் முட்டை போண்டாக்கு பார்த்தீங்கன்னா கொத்துக்கறி தேவையில்லை. நல்லா மைய அரைச்சி எடுத்துன்னு வரணுமா, நல்லா கழுவிட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துடுவோம். 20 கிராம் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 20 கிராம் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மிளகு சீரகம் தூள் சேர்த்துக்கலாம். சுவைக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துக்கலாம். ஈரல் போட்ட 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 1 கொத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. அரைச்சி வச்ச மட்டன் சேர்த்துக்கலாம். சேர்த்துலாமா? சேர்த்துலாம் தம்பி. தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஓகே பாய், சேர்த்துருவான். மூடி போட்டு கறி வேக வச்சுக்கலாம். சொல்லுங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இறக்கி வச்சுக்கலாம். போண்டாவுக்கு மாவு கரைச்சி எடுத்துக்கலாம். 1/2 கிலோ கடல மாவு சேர்த்துக்கலாம். 100 கிராம் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். சோள மாவு 100 கிராம் சேர்த்துக்கலாம். 10 கிராம் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சுவைக்கு தூள் உப்பு சேர்த்துக்கலாம். சும்மா தண்ணி சேர்த்துக்கலாம். ஓகே பாய். மாவு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. மீடியமாக கரைச்சி எடுத்துக்கலாம். பாய் சொல்லுங்க தம்பி. முட்டை சூப்பராக கட் பண்ணியாச்சு. போட்டு பொரிச்சு எடுத்துலாமா? இந்த மஞ்சள் கருவெல்லாம் எடுத்துனேன் தம்பி. ஓ, மஞ்சள் கரம் தனியாக எடுக்கணுமா? அப்பயே சொல்லியிருந்தா எடுத்துக்கலாமா சார்? இப்போ கூட மஞ்சள் கருவு தனியாக எடுத்தாச்சு. மட்டன் மசாலா போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துக்கலாம். பாருங்க மக்களே, முட்டை மசாலா, மட்டன் முட்டை மசாலாங்க. அது கூட பார்த்தீங்கன்னா மஞ்சள் கரு சேர்த்துருக்குங்க. சூப்பராக இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம், வெள்ளை கருவில் பேக் பண்ணி மாவில் தொட்டு எண்ணெய் விட போகிறாருங்க. பாய் தம்பி, பேக் பண்ணி கொடுத்துட்டுமா?
முட்டை போண்டா சூடா இறக்கி கொடுத்துருக்கீங்க. ஆமா தம்பி. மழை செம்ம ஜோன்னு பேஞ்சிட்டு மழை பேஞ்சுனுக்குது. சூப்பரான ஒரு டிஷ் பாய். ஆமா. ஒரு பிடி பிடிச்சலாமா? பிடிச்சிடலாம் தம்பி. ஆஹா. மட்டன் முட்டை போண்டா. அடாடாடா. அடா 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 பாய். தம்பி சூப்பர் ஐடியா பாய். ஓகே தம்பி. முட்டைக்குள்ள மட்டன். ஆஹா. சூடாக சாப்பிடுங்க. சூடாக சாப்பிடுங்க. நல்லா களைப்போடு இருப்பீங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கறி முட்டை போண்டா. ஆமாம் பக்கம் பாய். ஓகே ஓகே தம்பி. ஆஹா. ஓஹோ. செமையாக இருக்கு பாய். செம்ம டேஸ்ட் பாய். ஓகே ஓகே தம்பி. சூப்பர் பாய். பாய் தம்பி இந்த மழையும் விடாத மழையிலையும் சூப்பரான மட்டன் போண்டா வேற லெவல் இறக்கி கொடுத்தீங்க பாய். சரி தம்பி. செம்ம டேஸ்ட் பாய். தம்பி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.